அக்ஸரா நம்மளை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்றைக்குமா நடக்க போகுது? சில பஞ்சாங்கங்களில் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க, 1/6. பெரும்பாலான பஞ்சாங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2/6/2026 குரு பகவான் மிதுனத்துலேருந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர போகிறார். இந்த உச்சம் பெற்று அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதுமா. திருப்பி கடகத்தில் உச்சம் பெறணும் அப்படின்னா 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார், சரிங்களா? ஆக இப்போ உச்சம் பெற்று அமர்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லைம்மா, இதில் ஒரு பெரிய நற்பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்னம்மா நற்பலன்கள் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய ராசிகளுக்கு சனி கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இல்லைங்களா. முதல்ல மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாக இருக்காரு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாக இருக்காரு, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத சனியாகும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சனி பகவான் இருக்கார். இப்போ இந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, குருனுடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை இது சனி பகவான் மேலே படுறதுனால சனி பகவான் எந்த விதத்துலையும் இந்த 6 ராசிகளை கெடுக்க முடியாது. கட்டுண்டு கிடப்பாரு சுப பார்வையினால அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கிய சனியாகவும் மற்ற 6 ராசிகளுக்கு அவர் நல்லது தான் செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால் அந்த நல்லதை கடகடகடகடன் செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சியினோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, 12 ராசி அன்பர்களும் நல்லா இருக்க போகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்றது தான் ஒரு பெருத்த சந்தோஷம். இந்த வார்த்தை ரொம்ப நாளாக நாங்கள் கேட்கணும்னு காத்துட்ருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிகளும் கமெண்ட்டில் சொல்லுவாங்கம்மா. பொய்யானா சும்மாவானா பொய்க்கானா ஒரு வார்த்தை நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய சிம்மராசி அன்பர்கள் கேட்பீங்க. கவலையே படாதீங்க, உண்மையாகவே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்த்துடலாமா. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சனி பயிற்சியும் எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது, ராகு கேது பயிற்சியும் எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது, இப்போ குரு பயிற்சியும் நல்லா தான் இருக்க போகுது. எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் எந்த எக்ஸலன்ஸையுமே நாங்கள் பார்க்கவே இல்லைங்களேங்க. உண்மைதான். அதாவது எப்படின்னாமா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக நாங்கள் நல்லா இல்லைங்க அப்படின்ற வார்த்தை தான் நிறைய ரிஷபம் சொல்வீங்க. நீங்கள் பொய்யா சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறீங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த பல வருடங்களாக நான் நல்லா இல்லைங்க, பிறந்ததுலேருந்தே நான் நல்லா இல்லைங்க, நான்லாம் வந்து எப்போ நல்லா ஆவேன் அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறைய ரிஷபத்துக்கு உண்டு. கவலையப்படாதீங்க. 2028 வரைக்கும் ரிஷபத்துக்கான வருடங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? முதல்ல சனியே நல்லா இருக்கார் இல்லையா, லாப சனியாக இருக்கார். லாப சனி செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றத கொடுத்துருவார். தொழில் செய்யணும் இல்லையா. ஆண்களை விட்டுருங்க, பெண்கள், ரிஷபராசி பெண்கள் நல்லா படிச்சிருப்பாங்க, திருமணமான பின்னாடி கணவரோட குடும்பத்துக்கு பிடிக்கலைங்க, அதனால் நான் தொழில் செய்யலை சொல்லக்கூடிய பெண்கள் நான் நிறைய பார்த்துருக்கேம்மா. அதே மாதிரி நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, குழந்தை பிறந்தவுடனே குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைம்மா, அதனால் நான் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம். இது வரைக்கும் நான் தொழிலே செய்யலைங்க அப்படின்னாலும் வயசு 55 ஆயிடுச்சுங்க, 60 ஆயிடுச்சுங்க, என்னங்க தொழில் செய்கிறது? ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பருங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாங்கள் சாவ போகிறோன்னா கூட இன்றைக்கி நாங்கள் ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி சும்மா வந்தாவாக போவோம். அதுதான் ரிஷபம். உள்ளுக்குள்ளே ஒரு வண்டி கவலை இருந்தாலும் வெளியே பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக நீட்டாக ரொம்ப திமிருப்பா, என்ன ஆள் என்ன ஸ்டைலு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க ரிஷபம். புரியுதுங்களா? ஸோ இன்பில்ட்டாகவே அந்த எனர்ஜி அப்படின்றது உங்களுக்கு உண்டுமா. அப்போ ரொம்ப சிம்பிள். நாங்கள் நல்லா இல்லையேன்னு வருத்தப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாமா, நீங்கள் உண்மையான அன்பை எதிர்பார்க்குறீங்க. அந்த உண்மையான அன்பு அப்படின்றது உலகத்திலே பஞ்சம்மா. ஆக அந்த உண்மையான அன்பு, பாசம், லவ்வு, காதல், ரொமான்ஸ் அதெல்லாம் நம்ம தூக்கி மூட்டை கட்டி வச்சிடலாம். அன்புன்னு குடும்பத்துக்காக நிறைய உழைச்சிட்டோம். கல்யாணம் பண்ணின்னு வந்த வீட்டில் ஏகப்பட்ட உழைப்பு உழைச்சிட்டோம். யாரும் நம்மளுக்கு அந்த அன்புன்றதை திருப்பி பிரதிபலனாக கொடுக்கவே இல்லை இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். இந்த காலகட்டம் அட்லீஸ்ட் 2028 வரைக்கும் நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. அப்போ பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குது? 4 பேர் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா, பேசுங்க. 4 பேர் கூட வந்து பழகணும்னு நினைக்கிறீங்களா, பழகுங்க. ஒரு நட்பு, அன்பு, அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்புன்றதோடு நிறுத்திக்கோங்க. அதுக்கு மேலே இன்டிமசி போகவே போகாதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறோமா, பேசுகிறோமா, சிரிக்கிறோமா, அதோடு சரி, முடிஞ்சு போச்சு. மனசில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை புதைச்சிக்க கூடாது. ஐயோ அவன் என்னை வந்து கேட்கணும், ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்றியான்னு கேட்கணும், நீ வந்து தூங்குனியான்னு கேட்கணும், அந்த கனவெல்லாம் விட்டுட்டு சாதிக்கணும். நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பேசுகிறோம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிரும், சிரிக்கிறோம், அடுத்து நம்மளோட வேலையை நம்ம பார்க்குறோம். இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்க. உங்களுக்குன்னு நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுக்க காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
லாப சனி செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான லாபத்தை கொடுப்பார். இது வரைக்கும் தொழில் செய்யலையா, தயவு செஞ்சு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், எந்த தொழில் உங்களுக்கு ஒத்துரும். ஆல்ரெடி நாங்கள் வேலை செஞ்சுருந்தோங்க, தொழில் செஞ்சுருந்தோங்க, திருப்பி அதை புதுப்பிச்சு நீங்கள் நல்ல சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம், நல்ல எனர்ஜியோடு செயல்படுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கு மேலே இது நான் சனியை வச்சு மட்டும் சொல்லலாமா, ராகு தொழில் ஸ்தானத்தில் இருக்கம்மா. பொதுவாக பார்த்திங்கன்னா 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு, 10ல் இருக்க பாவி ராகு சக்கரவர்த்தியை போல யோகம் உண்டு, தொழில் செய்யணும். புரியுதுங்களா? சரி, இப்போ மெயினாக குரு பகவான் என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கார், 3ஆம் பாவம், முயற்சி ஸ்தானத்தில் குரு. முயற்சி ஸ்தானத்தில் குரு, ஸ்தான பலம் பெருசாக இல்லையே அப்படி யோசிக்கக்கூடாது. முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை, நம்மளுக்கு அவன் சாதகாதிபதி கிடையாது, பாதகாதிபதி தான். அதாவது சுக்கிரன் தான் நம்மளோட ராசியாதிபதி. அவனுக்கு பார்த்திங்கன்னா நட்பு கிரகம் கிடையாது, பகை கிரகம் தான். அப்போ பகை கிரகம் அப்படின்னும் போது பெருசாக கெடுக்க மாட்டான். சுபன் 3ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கா அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சாலிடாக சக்ஸஸ் ஆகும். நம்ம தப்பான விஷயத்த இப்போ பார்த்திங்கன்னா ஒத்தே வராத லவ், ஒத்தே வராத ஒரு உறவு முறை, ஒத்தே வராத ஒரு ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா மனசஞ்சலம் தான் மிஞ்சும். அப்போ ஒரு நல்ல விஷயம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணி முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும். இந்த காலகட்டம் ஏதோ ஒன்று நம்ம படிக்கக்கூடிய வாய்ப்பு, நம்ம ஞானத்தை, நம்ம புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தி கூட வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானம். ஒருத்தவங்க பாருங்கள், நான் இப்போ இருக்கேன், நான் பயங்கர கெத்த திரியிறேன், எனக்கு பயங்கர தைரியமே இல்லை, அதில் அலாதி அதாவது இல்லை, தப்பு வேர்ட்ஸ் வரல, கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, அதாவது இப்போ பாருங்கள், நான் இப்போ இருக்கேன், எனக்கு ஒவ்வொரு தைரியம் இருக்குது, ஒவ்வொரு திமிர் இருக்குது, ஒவ்வொரு தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும். ஒன்று, எனக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கும். இந்த படபலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னை சுற்றி நிறைய மனுஷால் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு தைரியம் வரும். இல்லை, நான் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனாக இருக்கணும், பார்ன் வித் கோல்டன் ஸ்பூனாக இருக்கணும், அப்போ எனக்கு பயங்கர காசு பணம் இருக்குது, அதனால திமிரு தைரியம் எல்லாமே இருக்குது. இல்லை, அதிகப்படியான அறிவு, இன்டெலிஜென்ஸ், ஞானம், தெளிவு அப்படின்றது இருக்கணும். ஆக இந்த ஞான செருக்கு இருக்குன்னா எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட முடியும், எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட முடியும். இந்த காலகட்டம் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் சார்ந்து ஒரு டீப் நாலேஜை நீங்கள் கேதர் பண்ணிப்பீங்க. அது சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது உண்டு. கரெக்டாக செய்யுங்க, செஞ்சால் நல்லது மட்டும்தான், கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களோட ஆக்கப்பூர்வமான எழுத்தாற்றலும் சிந்தனையும் பேச்சாற்றலும் அதிகப்படும். முக்கியமாக இந்த சொற்பொழிவாளர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பேச்சு இப்போ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கும் மேலே குருனோட பார்வை பாருங்கள் 7ஆம் பாவத்தை பார்க்குறான். இது வரைக்கும் ரிஷபம் திருமணம் ஆகலை, நல்ல திருமண வரன்றது கூடி வரும். இப்போ பாருங்கள் காதலில் இருக்கும், அந்த காதல் பார்த்திங்கன்னா பிரேக்கப் நோக்கி போகுமா, பேச்சப் ஆகுமா, அடிக்கடிக்கு எங்களுக்குள்ளே சண்டை வருது. அதுக்கும் மீறி உண்மையான காதல் அந்த திருமணத்தில் போய் முடியறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ 2வது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். சாலிடாக நிறைய பேருக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. நாங்கள் பாருங்கள் யூஜி முடிச்சிட்டோம், பிஜி படிக்கலான்னு பிளான் பண்ணுறோம். எக்ஸலண்ட்டாக பிஜி படிக்கலாம். அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு அப்படின்றது மேம்படும். அப்பானோட ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் அப்படின்றது வரும். தொழில்னு ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா, நல்ல லாபம் அப்படின்றது வரும். சரிம்மா, அப்போ இந்த பார்த்திங்கன்னா தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். அப்போ இந்த எங்களுக்கு பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் இருக்க குரு எங்களுக்கு நிறைய நல்லது தான் செய்வார். ஆப்வியஸ்லி நிறைய நல்லது செய்வார். நல்ல விஷயத்த முயற்சி பண்ணுங்கள். அதுதான் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும். எதிலம்மா நாங்கள் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கம்மா. ஏன்னா பார்த்திங்கன்னா 12ஆம் மாதம் வரைக்கும் கேது சுகஸ்தானத்தில் இருக்கார். அப்போ ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, மற்றபடி எல்லாமே நல்லதே நடக்கும்மா. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கான கோச்சார பலன்கள்மா. ஆக இல்லைம்மா, நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணிக்கணும், இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதே இல்லை அப்படின்னாலும், இல்லைம்மா இந்த குரு பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், எங்கள் வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல நிம்மதி சந்தோஷம் இல்லை, நிறைய பேர் வீட்டில் அது இல்லை இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசு பணம் இருந்தும் அந்த காசு விரயமாகுது, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், அசுப விரயமாகுது, சுப விரயம் ஆக மாட்டேங்குது. அப்படி உங்களோட பிரச்சனைகளாக இருந்தாலும், பிள்ளைங்க கடுமையான மன உளைச்சலுக்கு பிள்ளைங்களால் நான் ஆளாயிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சேர்க்க சரியில்லை, தப்பான பர்சனாலிட்டிஸோடு பழகுறாங்க. காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எந்த விதத்துலையும் ஒத்து வராது, குடும்பத்துக்கே ஒத்து வராது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு காதல் இருக்குது அப்படின்னாலும் அது என்ன ஆகும்
ஆகும், அது கல்யாணத்தில் தான் போய் முடியுமா, இல்லை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்த முடியுமா, இப்படி தெரிஞ்சுக்கணுன்னாலும், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ வந்து பார்த்திங்கன்னா புது தொழில் ஆரம்பிப்போம், எப்போ நாங்கள் வெளிநாடு போவோம், இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்க தான் செய்து ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க முடியுமாமா ப்ரேயரா அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதகம் பார்த்து. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, குரு பகவானின் பெயர்ச்சி. அப்போ இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு 1:50 மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச பலத்தோடு குரு பகவான் வந்து சேர்றார். அப்போ இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விளக்கமாக பார்க்குறோம். இப்போ குரு பகவான் அப்படின்னா நவ கிரகங்களில் முழு சுப கிரகம் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய அந்த குரு பகவான் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த குரு பகவான் அப்படிங்கிறது முழு சுப கிரகங்கள். அப்போ அந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய தன்னுடைய திருஷ்டியால் எங்கெங்கே பார்க்குதோ அந்த பார்க்கக்கூடிய இடத்துக்கு புண்ணியம் அப்படின்னு சாஸ்திர ஐதீகம் இருக்குது. அப்போ அந்த குருவாகப்பட்டது ஒரு இடத்துல பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் அந்த இடமாகப்பட்டது தோஷம் பெற்று இருக்கிறது, இல்லை அந்த இடத்துல தோஷம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இருக்குது. இப்போ செவ்வாயோ சூரியனோ சனியோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய், இல்லைன்னா 2, 4, 7, 8 இந்த மாதிரி இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இடத்துல சனி இருக்கிறாங்க, சூரியன் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த தோஷம் படைத்த கிரகங்களை அந்த குரு பகவான் பார்க்கும்போது அந்த தோஷங்கள் வேலை செய்யாது. அப்போ அந்த தோஷத்துக்கு பதிலாக புண்ணியத்தை செய்யும். அப்போ அந்த குரு பகவானுடைய பார்வைக்கு அவ்வளோ பலம் இருக்கிறது. ஏன்னா அது முழு சுபகிரகம். அதே சமயத்தில் குரு அருள் இல்லையேல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு அருள் இல்லைன்னா எந்த ஒரு அருளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்ல அந்தஸ்தோட நல்லா வாழணும் அப்படின்னா அந்த குருடைய அருள் இருக்கணும். அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல செல்வந்தரா செல்வாக்கா காசு பணம் எல்லாமே சம்பாதிச்சு நல்ல திருப்தியா அடுத்தவங்க பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல செல்வந்தரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு காரணமும் குருடைய அருள் தான். குருடைய அனுகிரகம் இருக்கிறது அவங்களுக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் பதவி ஒரு நல்ல வேலை, ஒரு ஜட்ஜாக இருக்கிறாங்க, இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் தர்மகர்த்தாவாக இருக்கிறாங்க. அது போக ஒரு அரசியலில் ஒரு கவுன்சிலராக இருக்கிறாங்க, ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, ஒரு எம்பியாக இருக்கிறாங்க, ஒரு சிஎம்மாக இருக்கிறாங்க, ஒரு பிஎம்மாக இருக்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டும் என்றாலும் அவங்களுக்கு அந்த குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குழப்பத்தில் இருந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா தவறான பாதையில் போயிட்டு இருக்கிறார். அந்த தவறான பாதையில் போகிறவர்களை நல்ல பாதைக்கு இழுத்துட்டு வந்து அந்த ராங்கான ரூட்டில் போகிறவங்களை சரியான ரூட்டில் இழுத்துட்டு வர்றதுமே இந்த குருவுடைய அனுகிரகம் தான். அது போக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தில் இருந்து வேதனையில் இருந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான இடத்துக்கு வராரு அப்படின்னா
அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த நல்ல மகிழ்ச்சியான இடத்துக்கு வர முடியும். அது போக பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல குடும்பம், ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல மக்கள், அவங்க நல்ல அக்கா தங்கச்சிக, நல்ல அண்ணன் தம்பிக இந்த குடும்பத்தோட நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே இல்லை. பெரும் பணத்துக்கு பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாங்க, பல 100 கோடி அவங்க ஆஸ்தி அந்தஸ்து இருக்குது. இதற்கு எல்லாமே காரணம் அந்த குருவுடைய அனுகிரகம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் வீரிய விஜயஸ்தானத்தில் அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. யாருடைய வீட்டில்? சந்திர பகவானுடைய வீட்டில். சந்திரன் யாரு? மனகாரகன். அப்போ அந்த மனகாரகனும் குரு பகவானும் ஒன்று சேரும்போது அந்த மனம் தெளிவடையும், மனசில் குழப்பம் இல்லாத நிலை உருவாகும். மனசில் குழப்பம் இல்லைனாவே அவங்க போகக்கூடிய ரூட் கரெக்டாக இருக்கும், அவங்க பேசக்கூடிய பேச்சு கரெக்டாக இருக்கும், அவங்க எடுக்கக்கூடிய முடிவும் கரெக்டாக இருக்கும். அப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பொசிஷனில் தான் இப்போ குரு சந்திர பகவானுடைய வீட்டில், அது எந்த இடத்துல? ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல. அப்போ ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அப்போ இந்த பீரியடில் ரிஷபராசிக்காரர்கள் எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ் பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போ வந்து ஒரு 4-5 வருஷமாக திட்டம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு செயல்படுத்துறதுக்கு தடங்கள் ஆகிட்டே இருக்குது, செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, முடியல. இந்த பீரியடில் அவங்க நினைத்தால் அந்த திட்டத்தை, அந்த முயற்சியை செயல்படுத்த முடியும். உறுதியாக சொல்கிறேன், கண்டிப்பாக முடியும். ஏன்னா அந்த குரு உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால, அந்த சந்திர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால, அந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுவதால் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு முழு சக்சஸ் இருக்குது. கடந்த ஒரு 5 வருஷ காலமாகவே, ஏன் 3 வருஷ காலமாகவே ரிஷபராசிக்காரர்கள் நல்ல வாழ்க்கை இல்லை, ஊருக்கே உழைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறாங்க, தன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாத்துக்குமே நல்லது பண்ணி எல்லாத்துக்குமே உழைச்சும் அவங்க நல்ல பேர் வாங்கலை. வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைச்சது பூரா அனுபவம் மட்டும்தான். அப்போ அந்த அனுபவம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு சொத்து. அந்த சொத்தால அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றாங்க. இனிமேல் அவங்க குடும்பத்துக்கோசரம் அவங்களுக்கோசரம் வாழ வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. அதே குரு பகவான் ஆப்பட்டது, அந்த குரு பகவானுடைய திருஷ்டி, அந்த குரு பகவானுடைய பார்வை கரெக்டாக ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ 7ஆம் இடம் என்பது என்ன? பார்ட்னர் சம்பந்தப்பட்ட இடம். அப்போ வந்து உங்களுக்கும் பார்ட்னருக்கும் சில மனசங்கடங்கள் மனஸ்தாபங்கள்ல வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சா அந்த பார்ட்னர்கிட்ட வந்து பிரிஞ்சுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்ட்னர் சேர்த்து ஒரு தொழில் தொடங்குற மாதிரி இருந்தால் தாராளமாக தொடங்கலாம். ரெண்டுக்குமே நல்ல டைம் தான். அது போக கலஸ்திர ஸ்தானம், ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய ஸ்தானம் அந்த 7ஆம் இடம். இப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரா, இந்த பீரியடில் யார் யார் எல்லாம் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் இப்போ வந்து மனசார காதலிச்சுட்டு இருக்கிறாங்களோ, அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, பெற்றவங்க ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற குழப்பங்களும் வந்திருக்கலாம். இல்லை அவங்களுடைய பிரச்சனை தெரிஞ்சு அவங்க வந்து பிரேக்கப் ஆகக்கூடிய சூழல் கூட இப்போ இருக்கலாம். இது எல்லாமே எதுவுமே நடக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வாழ்க்கையில் இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இப்போ உருவாகும் இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. அது போக ரிஷபராசியில் நிறைய பேருக்கு 2 வருஷம் 3 வருஷ காலமாக, 4-5 வருஷ காலமாக திருமணம் பண்ணக்கூடிய அந்த யோகம் வந்தும், திருமணத்துக்கு அவர்கள் ரெடியாக இருந்தும்
நல்ல வேலை இருந்தும் நல்ல வருமானம் இருந்தும் உடல்ல எந்த குறையும் இல்லாமல் நல்ல ஜென்டிலாக பர்ஃபெக்டாக இருந்தும் அவங்களுக்கு திருமணம் நடக்கலை. அவங்களோட மோசமாக இருக்கிறாங்க, வேலை இல்லை, நல்ல ஒழுக்கம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் கல்யாணம் ஆச்சு, குழந்தையாச்சு, இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. நான் எனக்கு நல்ல வேலைக்கு போகிறேன், நல்ல வேலை செய்கிறேன், எனக்கு எந்த கெட்ட பேரும் இல்லை, கெட்ட பழக்க வழக்கமும் இல்லை, எனக்கு பாருங்கள் எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ள வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடில், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இந்த பீரியடில் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். அப்போ சம்மந்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களை பெத்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பெத்தவங்க நம்ம பேத்திக்கு கல்யாணம் ஆகுதே, பேரனுக்கு கல்யாணம் ஆகுதே அப்படின்னு அவங்களும் மனதார சந்தோஷப்படக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை மகரத்தை பார்க்குறாங்க குரு பகவான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியஸ்தானம், ஒரு புண்ணியஸ்தானங்க. குரு பகவானுடைய திருஷ்டி மகரத்தை பார்க்குது. அந்த மகரத்தினுடைய அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானும் உங்களுக்கு நட்பு கிரகம். அந்த சனி பகவானையும் குரு பார்த்துட்டார். இது ஒரு அற்புதமான டைம், ஒரு அருமையான டைம். இந்த டயத்தில் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரல, உங்களுடைய கடன் எல்லாத்தையுமே கட்டி அடுத்தவங்க பார்த்து பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். இது உண்மை, இது உறுதி. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வெளிநாடு போகணும்னு நினச்சாலும் போகலாம். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இறக்குமதி ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நீங்கள் செய்யலாம். அது போக உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கும். இல்லைன்னா எதுவுமே கொஞ்சம் ஒத்து வராமல் போயிட்டுருக்கும். இந்த பீரியடில் அப்பாவும் மகனும் சந்தோஷமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. யாருடைய வீட்டை? குருவுடைய வீட்டை குருவே பார்க்குறாரு. அந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இருக்கிறாங்க. சனி பகவான் யாரு? தொழில்காரகன். சனி பகவான் யாரு? உங்களுக்கு நட்பு கிரகம், உங்களுக்கு அதி நட்பு கிரகம். அப்போ தொழிலுக்கு காரகனும் அந்த சனி பகவான் தான். அப்போ இந்த பீரியட்ல ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, பொன் தொழில் செய்தாலும் சரி, நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரிங்க, அந்த தொழிலில் உயர்வீர்கள். உங்களுக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே படிப்படியாக உயரும். அப்போ நீ கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே குறையும். ஹோட்டல் தொழிலா, ஜவுளி தொழிலா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா, எந்த தொழிலாக இருக்கட்டுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ இந்த சமயத்தில் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, அந்த மகாலட்சுமியை மனதார வெள்ளிக்கிழமை நாளில் வழிபட்டு வாங்க. அது போக அம்பாளையும் நீங்கள் வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது எல்லாத்த விட சந்திர பகவான், அந்த சந்திர பகவானை திங்கட்கிழமை நாளில் வெண் புஷ்பங்கள் இட்டு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் தீரும். இப்போ கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஒரு மனஸ்தாபத்தோட ஒரே வீட்டில் இருந்தாலுமே 2 பேரும் ஒரு நல்ல திருப்தியாக இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளும் கண்டிப்பாக தீரும். இந்த பீரியடில் பெண்களுக்கு ஆபரணங்கள் செய்யக்கூடிய காலம் இந்த காலகட்டங்கள். அப்போ உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் செஞ்சு கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் அடகு வச்சிருந்த நகைகளை மீட்டெடுக்கலாம். இது கண்டிப்பாக நடக்கும். அப்போ இடம் மாறலாம், வீடு கட்டலாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலும் நல்லபடியாக செய்யலாம். இது எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். அப்போ இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான் நான் தெளிவாக ஆராய்ந்து போட்டிருக்கிறேன்.
கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளும் இதுக்கு ஒத்து வரணும். அப்படி ஒத்து வந்தால் மட்டும்தான் நல்ல பலன். இது கோல் சார பலன். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சரியில்லை அப்படின்னா இந்த இந்த பலன் பார்த்தீங்கன்னா மேலே மயிலிறகு மாதிரி, மயிலிறகு ஒரு புண்ணுக்கு மருந்து தொட்டு தொடரணும் எப்படி இருக்கும், கொஞ்சம் பலன் கிடைக்கும். அந்த பலனாகப்பட்டது உங்கள் புண்ணு ஆறுவதற்கு கண்டிப்பாக வேலை செய்யும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. அது போக இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு விருந்து படைக்கும் அப்படின்னு நான் மனசார சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி. வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தாருன்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் ஒரு நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா தங்கத்தை ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேயானால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர தாவரத்தில் பார்த்தாலும் முல்லைப்பூ, முல்லை செடி,
அது தவிர வந்து இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே வந்து சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் வந்து இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், அதை தவிர வந்து ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரேயானால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே வந்து குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம், அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் உழருது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தேனால் குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தேனால் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அது தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா
குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம் அரசு தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்யம் குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதை தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க, கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க, அதை தவிர வந்து பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்கும். குரு பகவானுக்கு உண்டானது தேங்காயின்னு சொல்லுவாள். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது வந்து பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அதை தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு வந்து டைம் ஒதுக்கி நான் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு வந்து ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா இது விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். என்ன சார் 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு சார் அப்படின்னா, 3ஆம் இடத்துக்கு வர்றது நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8, 11 அதிபதி. அதனால் அவர் போய் 3ஆம் இடத்துல போய் இருக்கார் அப்படின்னும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 11ஆம் அதிபதியே 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக கைகூடும் கண்டிப்பாக. ஆனால் போட்டிகளில் இறங்க வேண்டாம். எதனால் போட்டிகளில் இறங்க வேண்டாம் அப்படின்னா, முயற்சிகள் பண்ணுங்கோ, உங்களுக்கு நிச்சயமாக வரும். ரொம்ப போட்டிகளெல்லாம் இறங்காதீங்க. ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய முயற்சியில் வந்து சுபர் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த குரு பெயர்ச்சி அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் கடகத்தில் உச்சமாக வேறு இருக்கார். அதனால் பார்த்தோம்னா உங்களுடைய தொழிலில் செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவானே 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலத்தை அவர் நிச்சயமாக, இவ்வளோ நாள் சனி பகவான் இருக்கார், அதுவும் நல்ல ஏற்றம். ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதாவது நீங்கள் நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். ஆனால் 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மூத்த சகோதரிகளோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு
பகவான் தன்னோட வீட்டையே பார்க்குறார். 11ஆம் இடத்தையே பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர்ஸு, ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர வந்து ஃபிலிம், இந்த சின்னத்திரை பெரிய திரை, இந்த இதில் இருக்கிறவா, கேமராமேன், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். ஒரு பெரிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு 7ஆம் இடமாக இருக்குது. அதாவது 5ஆம் பார்வையில் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். இதனால் குருபலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆடவர் பெண்டீர் இவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்றதுனால குருபலம் நிச்சயமாக வந்திருக்கு. இதன் மூலியமாக பார்த்தலையானால் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் எவ்வளோ நாளாக பார்த்துருந்து தட்டின்னு போயிட்டே இருந்ததெல்லாம் வந்து நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதை தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் வந்து புது பார்ட்னர்ஷிப் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் எதிர் பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்குறார். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னும் போது உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். பாக்கியஸ்தானத்தை வந்து குரு பகவானே பார்க்கறதுனால உங்களுக்கு பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. என்ன பாக்கியம்? இப்போ அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறது, மேற்படிப்பு படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவிதை, கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு வராமல் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் பண்ணக்கூடிய வேலைகளில், அதாவது டைரக்டர்ஸு, அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு, கேமராமேன், அதுக்கப்புறம் வந்து எழுத்து பணியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். அதனால் வந்து ஏதாவது ஒரு ஐபிஎஸ், யூபிஎஸ்சி அந்த மாதிரியான தேர்வுகள் எழுத போகிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால, குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால 7ஆம் இடம் வலுத்து போகிறது. குரு பலம் வந்தாச்சு. அதனால் வந்து குரு பலன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் ஏற்படும். இவ்வளவு நாளாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது தட்டி போயிட்டே இருந்தது. இப்போ திருமணம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே மாதத்து எண்டு 26/5 அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பணங்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல்நாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்தே தீரும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் அதீதமான லாபங்கள் வரும். மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்சது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய எளிய பரிகாரங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் அதை போய் பண்ணுங்க. அதாவது குரு காயத்ரி ஜபிச்சுட்டே வாங்கும். அதை தவிர ஒரே ஒரு தரமாவது கோவிந்தவாடி அகரம் போயிட்டு வாங்கும். அங்கே குரு பகவானுக்கு உண்டான அர்ச்சனைகளை செஞ்சுட்டு வாங்கும். உங்களுக்கு எல்லாவித ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியோட திருமணமும் முடிந்து நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.